உதயகிரி அஷ்டமரி ஆளக்கூடிய கண்டன் இருவர் கத்தம்பி கார்போடுகள் இருவர் ஒருவர் மூத்தவரை கண்டவர்களை காண வேண்டும் என்று இருக்கிறார். இருவரில் சமர் புரிந்து யார் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களே இந்த கொள்ளுவதையாக என்னுடன் சமர் புரிய நீ வந்திருக்கிறாயா? நான் யார் தெரியுமா? தேவர்களெல்லாம் தலைவர் தேவ இந்திரன். என்ன சமரா? எவனடா 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 சிங்கத்தை கண்டினியோ சிங்கத்தை கண்டினியும் திரு நரி போலே அறிய போகிறாய் என் பாதத்தை போடா ஒரு நாள் ஒண்ணு பண்றான். அவன் செல்லு கொடுக்கறத தப்பு உங்க கையில தெரியுமா? சென்றீர்களா? அந்த தேவந்தனை சிறுமணித்து விட்டீர்களா? சென்றீர்களா? தேவேந்திரனை சிறுமணித்து விட்டோம். அப்படியா? ஆமா. எங்கள் புகழில் என்று பதினான்கு உலகிற்கு பாராவும் அல்லவா? அப்படியா? நீங்கள் யார் யாரோ ஆனால் உங்கள் தாயாரை இடத்தையே கருவறுத்தவன் அந்த ஆதிசிவன் நெத்தியிலே ஜோதியாக விட்டானே கோமலாண்டு பெயர் இன்னும் சிறுபிடிக்கவில்லை. இது புதியதாக இருக்கிறது. தாயார் விலகத்தை கருவறுத்தவன் அந்த ஆதிசிவனத்திலே ஜோதியாக முடித்தான முறைகள் கோமலத்தாண்டியா? அவன் எங்க இருக்கின்றான்? இப்போது மயிலம்பதில் இருக்கிறார். பள்ளி தேவியாரை ஒரு காட்சியத்தை கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை பயன்படுத்தினார். அவரை லகுவாக பிடித்து விடுறார்.
கடம்பன், கார்த்திகேயன், வேலவன், சுப்பிரமணியன், இப்படி முருகப்பெருமான் பல ஞாபகத்தை கொண்டு இந்த மயிலமதிலே அமர்ந்து தேவியான வள்ளியம்மன் மனமுடித்து வரக்கூடிய மக்களுக்கு நான் காட்சி கொடுத்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு அதனுடைய மனைவி தேவியான எதிர்பார்ப்பார். புறப்படுகிறேன், என்னுடைய மனைவி பார்க்கிறேன். தேவியானே தமிழ் பாட வந்து முருகனினால் வணங்கினேன். தமிழில் பாட வந்து முருகனை வணங்கி நின்றேன். தமிழில் பாட வந்து முருகனினால் வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் நீ அழகை கண்டு, தித்திக்கும் குமரன் பெயரில் நீ அழகை கண்டு, முத்தமிழில் பாட வந்து இருந்தாலும் என்னுடைய சுவாமி பார்த்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. எங்குதான் போகிறார், எங்குதான் வருகிறார் தெரியவில்லை. இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்க வேண்டிய அன்பை இங்க நான் எப்படி நான் சொல்லுவேன்? எது வந்தாலும் வாயால சொல்லணும். சரியான ஆல்ரெடி என் சுவாமி பார்த்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரம் காலமாகி போச்சு. ஆமாண்டா, திங்கள் ஒன்றி ஆமாண்டா, திங்கள் செவ்வாய் போல வியாழ வெள்ளி இன்னையோட பார்த்தாக்கா சரி ஒரு வாரம் காலம் ஆகிவிட்டதா. அதனால அம்மா சாமி பார்க்காத உன்னால இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? எங்கதான் போறது, எங்கதான் வரையில கொண்டு புரியலையடா. சாமி வர சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது. பத்தியா இத பாரு, சாமி வந்தா நீ பேசவே கூடாது. நானும் பேச மாட்டேன்டா. ஜாக்கிரதையா நீ போய் உட்கார் உட்கார் நான் வந்தவுடனே ஓடி வந்து பார்த்தபடி குடிவள் இன்று காலதாமதம் என்ன நடந்திருக்கும்? டேய் அறிவே, எவ்வளவுதாடா? டேய் என்ன பாடுறா? ஏன் போகணும்? நாங்களாம் பேசக்கூடாது. பேசக்கூடாதா? உன் கையில பேசக்கூடாது. பேசுறியே? பேசிட்டனா? வேற என்ன? ஆஹா, சண்முகா, கந்தா, கடம்பா, கல்வேடா, ஞான பண்டிதா, முருக பெருமானே, என் தண்டாயுத பாணியா. என்னை அம்மா விட்டு எங்க முருகா போன நீ? அதை பார்த்தாயா? என்னை தேடி வருகிறார்கள் பக்தர்கள். சரி, நான் சென்று காட்சியளிக்க வேண்டும். எங்கிருந்து காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? நேரில் சென்று காட்சியளிக்க வேண்டும். ஓ அப்படியா? நல்லது நல்லது. ஆமா, ஏன் பேச மாட்டாளாமா? அம்மா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. என்ன பாவம்? உன்னை வரல, உன்னை பார்க்க. ஓ
நான் சென்று ஒரு வார காலமாகிறது. ஆமா வரவில்லை என்று ஏக்கம் ஆமா இருக்காதா? வரவில்லை அம்மாவுக்கு தூக்கம் வந்து விட்டேன். சொல்றா. பாரு எவா 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 அவரு 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 சரியான நீ மேல கூட்டாரு கூட்டாரு நான் பேச மாட்டேன் என்னடா அம்மா பேசுறது போ பேச மாட்டாளோ? என்ன உனக்கு உன் மேல கோவம் போமா? ஆமா சரி. இவன் பேசவில்லை என்றால் இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்கிறது? அதனால புறப்படுகிறேன். சாமி கொட்டு வருஷம் உருவாயி எதுக்கு? இங்க இல்லைன்னா அங்க அங்க இல்லைன்னா இங்க டபுள்ஸ் ஓட்டிங்க இருப்பீங்களா? எங்கடா? சும்மா சொல்லக்கூடாது. அட 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 முருகா முருகா இருந்தா உன்ன போல இருக்கணும் முருகா. இரு இரு ஏமா ஏமோய் உள்ள முறுக்கோனாக்க பட்டுன்னு அறுத்துக்கும். அம்மா சாமியை மடக்கு. திங்கள் ஒன்று செவ்வாய் அம்மாவுக்கு 5 நாளா விட்டு விட்டு அடிக்குதான் சாமி. என்னது? ஜுரம். ஆமா ஏங்க வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போத்தார வைத்தியரை காமிச்சியா? வைத்தியாரை அம்மாவுக்கு வாதனை சொன்னாராம். அப்படியா? அம்மா ஏண்டா யோசிச்சுட்டு கூட்டி போத்தாரே வரேன்மா யோசியலை காமிச்சியா? அவனுக்கு எந்த வியாதி இல்ல. நான் வரவில்லை இந்த வியாதி தான் அவருக்கு. நான் வந்துட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல முருகா. எந்த குருமா இருந்தாலும் சரி, மாட மாளிகை கோடை கோபுரமா இருந்தாலும் சரி, அடுத்த வேலை சாப்பாடு வழி இல்லாம தின கூலி கை உழைக்கிற குடும்பமா இருந்தாலும் சரி, குடும்பம்னு இருந்தா சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையாது சுவாமி. கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயா நானா நானா நீயா நீ போட்டி போட்டுட்டாக்க எந்த குடும்பமா இருந்தாலும் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் போகும். கணவனுக்காக மனைவி தோற்கணும், மனைவிக்காக கணவன் தோற்கணும். 2 பேரும் மாறி மாறி தோத்தாதான் வாழ்க்கையில குடும்பம் வெற்றி பெறும். 2 பேரும் சண்டை போட்டா வெற்றி ஒருவருக்கு தான். 2 பேரும் சமாதானமா போய்ப்பாரு, தோல்வி யாருக்குமே கிடையவே கிடையாது. சாமி யாருக்கு எல்லாம் விட்டு கொடுக்க போற சொல்லு பாப்போம். நான் கூட இருக்கிற மனைவி தானே, நீங்க இறங்கி வந்தா என்ன ஆயிட போகுது? முறுக்காத பட்டுன்னு அர்த்தம். பொம்பளையா இருந்தா பொறுமை ரொம்ப முக்கியம். ஆம்பளை எதுலையுமே சேர்த்துக்கலாத ஒரு குடும்பத்துடைய கௌரவம் நிலை நிறுத்தினாக்கா கட்டின மனைவி என்ற பெண்ணானவள் இருந்தாதான் ஆம்பளைக்கே கௌரவம். ஆனா துள்ள முறுக்காத. நீ துள்ள முறுக்குன்னு சாமி டாட்டா காமிச்சிட்டு வரும். அது போக வேண்டியது மடக்கு மடக்கு போ சாமி. எனக்கு என்னன்னாக்கா இந்த பாடிக்கு இந்த பாடி தேவையா?
சொல்லிக்கே நாங்கள் இருவர் யார் இப்போ? யாரு? நாங்கள் இருவர் யாரா? அண்ணன் தங்கச்சி, கணவன் மனைவி. கணவன் மனைவி. ஆமா. கொஞ்ச நேரம் குடும்ப ரகசியம் பேசலாம். பேசுங்க பேசுங்க, அது உங்க குடும்பம், நீங்க பேசுங்க. இனிமே இந்த வேலைக்கு வேலை இல்லை, இந்த வேலைவனுக்கு தான் வேலை. ஓ, அதனால் ஒரு புறமாயிரு. நான் இருக்கக்கூடாதா? என்ன பண்ண போறீங்க? ஐசிக்கு வாங்க போறேன், என்ன போட்டு? அப்ப வேலைக்கு வேலை இல்லை, இல்லை வேலைவனுக்கு தான். ஆமா. அப்ப நான் புறப்பாடி நேரம் மறைவாயிரு. யாரும் இருக்க கூடாது. ஆமாடா, இதெல்லாம் பார்க்க கூடாது. ஆரி அடிச்சிடும். யாரும் இருக்க கூடாது. ஆமா. பேர் அன்பு கொண்ட பெரியோருக்கும் நாடக கலா ரசிகலா தேடக்கூடிய அத்தனை கலவுள்ள படைத்த அன்பர்களுக்கும் நமது கிராமத்தை தோன்றி அனுபவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடைய ஆலய விழாவினை சீர சிறப்போடு செவ்வனவே செய்து ஆண்டுக்கு ஒரு முறை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று கூடி ஜாதி மத இன வேறுபாடுகள் தவிர்த்த இறைவன் என்பது அனைவருக்கும் பொதுவான என்பதை உறுதி செய்வதற்காக அவரால் முடிந்த பொன்னுதவி பொருளுதவி பண உதவியோடு பெரியவருடைய ஆசினாலும் இளைஞருடைய ஒத்துழைப்பினாலும் இந்த அற்புதமான திருவிழாவினை மாபெரும் விழாவாக செய்து எங்கள் ரோஜா நாடக மன்றத்துக்கு அரியது ஒரு வாய்ப்பினை கொடுத்து தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நாடகத்துடைய தலைப்பானது திரு முருகனுடைய திருவிளையாடல் ஒரு பகுதியாக திகழக்கூடிய மேல் மலையாள பகவதி என்னும் கண்டன் கார்கோடகன் என நாடகம் நடந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அப்படிப்பட்ட தமிழ் முதல் கடவுளாக திகழக்கூடிய முருகபெருமானும் அவருடைய மூத்த மனைவியாக திகழக்கூடிய தேவியானையும் இருவரு கணவன் மனைவி சற்று நேரம் உல்லாசமாக சந்தோஷமாக குடும்ப ரகசியத்தை பேச வேண்டும் என்பதற்காக நிர்ணயித்த இந்த காட்சியானது யாரும் இருக்கக்கூடாது என்ற இட்ட கட்டளைக்கிணங்க இந்த நாடகம் இதோடு முடிவு. ஏது கொடுப்பாங்க. அவங்களா பாக்கலாம், நாம பாக்கூடாதா? போடா
மேல குத்துட்டு போறதால வேலைக்கு வேலை இல்லையா அதனால வேலைவனுக்குத்தான் வேலை. ஆமாடா அப்ப நான் புறப்பாடு போ செய்ய போ அழைத்தால் வர வேண்டும் தேவையாரே முருகா முருகா அடா, முருகா இத்தனை ஆண்டு காலமாக நீங்க இட்ட வேலையை தட்டாமல் செய்து செவ்வனவே பாதத்தை சேவித்துக் கொண்டு இருக்கிற முருகா உண்மைதானே இதுவரை நான் அவங்க காசு பணம் கேட்டது கிடையாது சரி. இந்த நாடக தொழில் என்பது 6 மாசம் மட்டும்தான் புரட்டாசி மாசம் வந்து அதோட முடிஞ்சு போடும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசம் மறுபடியும் நாடகம் ஆரம்பமாகும் அப்படியா இந்த 4 மாசம் வகுத்து பழப்பு என்ன பண்றது என் சொந்த ஊருக்கு மின்னல் தான் வத்தி பக்கத்துல இந்த 3 மாசம் பழப்பு போனதுக்காக மருவத்தூர் கோயில சொல்லி ஒரு ஹோட்டல் கடை ஒன்று சேர்ந்துக்கிறேன் கடை இருக்கா சந்தோஷமான விஷயம் பரவாயில்லையே வியாபாரம் பிச்சுன்னு போகுது மருவத்துக்குற ஓம் சக்தி சாமிங்க எல்லாம் இந்த இடம் வந்து போவாங்க சக்தி யாரா சக்தி யாரு பார்த்தா என் தாய்டா அதான் ஆத்தா. என் தாய்டா அங்க பார்த்துட்டு வர்ற ஜனங்கள் எல்லாம் ரோட்ல போற இந்த ஆந்திரா பஸ்ஸும் கர்நாடக பஸ்ஸும் நாயின்னு பார்க்க மாட்டானுங்க கோயிலு போற அச்சு நசிக்கிட்டு போடுறானுங்க இருக்கிறான் ஒரு சாமி பார்க்கறது அதனால வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது முருகா சரி ராத்திரி பகல் ஓய்வே கிடையாது வருமானம் தான் நல்ல வியாபாரம் உங்க அம்மா புண்ணியத்துல அம்மா பிடிக்கலையா அம்மா 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 புண்ணியத்துல மறுபடி அம்மா நல்ல என்ன ஒண்ணுனாக்கா தோசை கல்ல இருந்து கிட்ட நின்று பொண்ணு அனல் வீசுது முருகா இருக்காதா அதனால இந்த தோசை திருப்பி குத்தின்னு வையா நான் எடுத்தே திருப்பி போட்டு காசு திருப்பி என் தாய் கொடுத்த சக்தி வேண்டாது காசு திருப்பி ஆமாண்டா 3 அடி இருக்குது சொன்னா அப்படியே அப்படி திருப்பி மாவுடி விட்டு அது முனையில கட்டி விட்டுருவோம் அதை கட்டி விட்டு இப்படின்னு அப்படியே திருப்பி உன்னுடைய கண்களுக்கு அப்படிதான் தெரியும் தங்க வேல்ரா சக்தி வேல்ரா தங்க வேலா ஆமா வேலை அது பூவாசம்னா வெளி விஷயம் என் தாய் கொடுத்து வேல்ரா தங்கவேல் கூத்தலாம் பார்த்தது பாவம் நின்ட்டான் பொண்ணுறான் பாவம் நல்ல பேர் இருக்கு அவங்க தான் உனக்குடா நீதான் போடா 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 அப்ப தோசை திருப்பிய தேவையானே நான் வரவே இயக்கமா உனக்கு இருக்காதா இருக்குத்தானே செய்யும் வந்துவிட்டது வாங்கிவிட்டதல்லவா நாம் இருவர் ஆனந்தமா இருக்கணும் கண்ணே என் கண்மணி அசைந்தாட நானே இது என்ன கோய் கூகுதியா கோய் கூகுதா ஆனந்த சிரிப்பு அம்மா சிச்சுதா ஆமா, அம்மா ஜூம் ரச்சிக்குது போடா போடா இந்த நேரம் உன்னை பார்த்தான் என் கண்களுக்கு எப்படி காட்சியளிக்கிறது தெரியுமா எப்படி சுவாமி பப்ளி பாஸ் மேல் காட்சி அளிக்குது சொல்ல போடா இன்னும் சிறுமலர் பழையினில் நடந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து மணியிலே
ஆசை தீர்ந்ததா? இருக்காதா? நாம் இருவரும் ஆனந்தமாக ஆடிவிட்டோம் பாடிவிட்டோம். இருந்தாலும் அதோ பார்த்தாயா ஆமா. பக்தர்கள் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. நான் சென்றவர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும். நீங்க போக போகின்றீரா? வேற என்ன? என்ன தெரியுதா? எனக்கு வேதனையா இருக்கிறது. என் கூடவே இருக்க வேண்டும் சுவாமி. நீங்க எந்த நேரம் பார்த்தாலும் பக்தர்களை பார்க்க வேண்டியது இல்லையா? அப்படியா? சீக்கிரம் போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கேன். விரைவில் வருகிறேன். வந்து பாருங்க. மறக்க மாட்டேன். ஆமா. அப்படியா? டேய் அறிவே, யாரா வா? டேய், வாடா வாடா வாடா. ஏன்னா தோந்து போய் வர? அதானே. என்ன? ஐயோ, அட சரியான ஆளு. டேய், எனக்கு பிடிச்ச வேலை ஏடா என்ன போற? அந்த தோசை போய் தர மாட்டேன். தோசை திருப்பி இது வாடா தோசை திருப்பி. வேற என்ன அதை கைக்கிறியா முறுக்குறியா வெயிட்டிங் கொடுத்து போச்சு அவ்வளோதான் அது. அப்படியா? ட்ரைன் சொல்லுங்க. டேய், ஆ? இப்பொழுது புறப்பட போகிறேன். எங்க பக்தர்களுக்கு காட்சியளிக்க போகிறேன். மறுபடியா ஆமாண்டா. முருகா நவுத்து நான் வருவரை ஆ. இவளுக்கு துணையா இருக்கணும். நான் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன்? துணையா இருக்காத. பாதுகாப்பா கூட இருந்து நல்லது கெட்டது அவங்க சொன்ன வேலையை தட்டாம செய்து உறுதுணையோடு இருக்கிறேன். காவல் சர்வ ஜாக்கிரதை. போய் வா போய் வா போய் வா போய் வா. நான் வர நேரமா இருக்கா? நீ என்ன தேடி வரக்கூடாது. ஐயோ பாருடா, என்ன சொல்ற? ஏங்க? நான் வருவேன். ஏன், வெளிய போற ஆம்பளைக்கு 1008 வேலை இருக்கும். என்னை பத்தி நினைக்கிறேன்டா. நேரமாச்சு. பின்னால குழந்தை பேர் எடுத்து நினைச்சேத்தா. அது சரியான ஆளு. நேரமாச்சு வச்சுக்க. நானே வருகிறேன். அப்படியா? ஆமா. கரெக்டா? என்ன தேடி வராதே. ஏடா கவலையே படாத. நான் இருக்கிறவரை உன் மனசுல கடுகளவு கவலை இருக்க வேணாம். நீ போய் நவுத்துப்பா. ஏமா ஆமாமா 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 ஆதி சிவன் நெத்தியில ஜோதியாக உதித்த தமிழ் கடவுள் இல்லம்மா. அவரு ஆறுமுகம் கொண்டவர் ஆயிட்டு நாடி வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுதான் அவருடைய ஆண்டவருடைய வேலை. சென்று விரைவாக வருவார். சரவண பொய்கையில் நீராடி உங்களுகின்றே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம்
வருவேன் முருகனிடம்